மகாபாரதம் சனாதன தர்மம். விதுரன் திருதராஷ்டிரரிடம் கூறிய அறிவுரைகள். தனது மகிழ்ச்சியில் மிகவும் மகிழாதவனும், அடுத்தவர் துயரைக் கண்டு மகிழாதவனும், கொடையளித்துவிட்டு அதற்காக வருந்தாதவனும் நல்ல இயல்பும் நடத்தையும் கொண்ட மனிதன் என சொல்லப்படுகிறான். பல்வேறு நாடுகளின் சடங்குகளில் ஞானத்தை அடைய விரும்புபவனும், பல்வேறு நாடுகளின் மொழிகளை அறிய விரும்புபவனும், பல்வேறு வகைகளிலான மனிதர்களின் பயன்பாடுகளை, சாதி தர்மங்களை அறிய விரும்புபவனும், ஏற்றத்தாழ்வு அனைத்தையும் அறிந்தவனுமான மனிதன் அவன் எங்கே சென்றாலும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களை விட அதிக மகிழ்ச்சியை அடைவது நிச்சயம். செருக்கு, மடமை, துடுக்குத்தனம், பாவச் செயல்கள், மன்னனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது, நடத்தையில் கோணல், பலருடன் பகைமை, குடிகாரர்கள், பைத்தியக்காரர்கள், தீயவர்கள் ஆகியோருடன் சச்சரவு ஆகியவற்றை விட்டுவிடும் புத்திசாலி மனிதன் தன் இனத்தில் முதன்மையானவன் ஆவான். தன்னடக்கம், தூய்மை, நல்ல சடங்குகள், தேவர்களை வழிபடுதல், பரிகார விழாக்கள் மற்றும் உலகளாவிய அளவில் கடைபிடிக்கப்படும் பிற சடங்குகள் ஆகியவற்றை தினமும் பயிலும் மனிதனுக்கு தேவர்களே செழிப்பை அளிக்கின்றனர். தாழ்ந்தவர்களோடு அல்லாமல் சமநிலை உள்ள மனிதர்களிடம் மன உறவு கொள்பவனும், தந்தை தனது பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும்போது தன்னை விட ஏழைக்கும் தன்னை விட பணக்காரனுக்கும் திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. தன் முன் மேம்பட்ட தகுதி உடையவர்களை அமர்த்துபவனும், சமநிலை மனிதர்களுடன் பேச்சும் நடத்தையும் நட்பும் கொள்பவனுமான கற்றறிந்த மனிதனின் செயல்கள் கருத்தில் கொள்ளவும் பயன்படுத்தவும் ஏற்றவை ஆகும். தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு உணவை பகிர்ந்தளித்துவிட்டு மிதமாக உண்பவனும், அளவற்ற வேலைகளை செய்துவிட்டு மிதமாக உறங்குபவனும், யாசிக்கப்பட்டால் எதிரிகளுக்கும் தானம் அளிப்பவனும் தன் ஆன்மாவை கட்டுக்குள் வைத்து கொள்வான். அவனிடமிருந்து துயரங்கள் விலகி நிற்கின்றன. எவனுடைய ஆலோசனைகள் நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, கமுக்கமாக பாதுகாக்கப்பட்டு நல்ல முறையில் செயல்படுத்தப்படுகிறதோ, எவனுடைய செயல்களின் விளைவுகள் பிற மனிதர்களை காயப்படுத்துவதில்லையோ, அவன் தனது சிறு நோக்கங்களை அடைவதில் கூட வெற்றியாளனாகவே இருப்பான். அனைத்து உயிர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பதை நோக்கமாக கொண்டவனும், உண்மை உள்ளவனும், மென்மையானவனும், ஈகை குணம் கொண்டவனும், தூய மனம் கொண்டவனும், அற்புதமான சுரங்கத்தை தோற்றுவாயாக கொண்ட விலைமதிப்பற்ற இரத்தினத்தின் தூய கதிர் போல தன் உறவினர்களுக்கு மத்தியில் பெரும் ஒளியுடன் ஒளிர்வான். தன்னை விட வேறு யாருக்கும் தனது குற்றங்கள் அறியப்படாமல் இருந்தாலும் அக்குற்றங்களுக்காக வெட்கப்படுபவன் அனைத்து மனிதர்களுக்கும் மத்தியில் உயர்வாக மதிக்கப்படுகிறான். தூய இதயத்துடனும் அளவிலா சக்தியுடனும் சித்தத்தில் நிலை பெற்றும் இருப்பவன் தனது சக்தியின் விளைவாக சூரியனைப் போலவே ஒளிர்கிறான். ஒருவனின் தோல்வியை, அவமானத்தை விரும்பாத ஒருவன் கேட்கப்படாத போதும் தனது வார்த்தைகள் நன்மையாகவோ தீமையாகவோ வெறுப்புடனோ இனிமையுடனோ இருக்குமேயானாலும் கூட உண்மையை சொல்ல வேண்டும். எனவே ஓ மன்னா, நான் குருக்களுக்கு நன்மை எதுவோ அதையே சொல்வேன். எது நன்மை என்றும் எது அறநெறி சார்ந்தவை என்றும் இரண்டையும் நான் சொல்வேன். நான் சொல்வதை கேளும். ஓ பாரதரே, நீதியற்ற முறையற்ற வெற்றியின் வழிகளில் உமது இதயத்தை நிலைநிறுத்தாதீர். நியாயமான முறையான வழிவகைகளில் தனது நோக்கத்தின் பயன்பாடு நிற்கவில்லை என்றால் அதன் வெற்றியை குறித்து ஒரு புத்திசாலி மனிதன் வருந்தக்கூடாது. ஒருவன் ஒரு செயலில் ஈடுபடும் முன்னர் செயலை செய்பவரின் திறன், செயலின் இயல்பு, அதன் நோக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அனைத்து செயல்களும் இவற்றையே சார்ந்திருக்கின்றன. இவற்றை கருத்தில் கொண்டே ஒருவன் செயல்பட வேண்டும். திடீர் உந்துதலால்
ஆர்வக்கோளாறால் எதையும் செய்யக்கூடாது. ஞானமுள்ளவன் தனது சொந்த திறனையும் செயலின் இயல்பையும் வெற்றியினால் உண்டாகும் விளைவுகளையும் முழுவதும் கருத்தில் கொண்டே செயல்படவோ செயல்படாமல் இருக்கவோ வேண்டும். நாட்டை பொறுத்தவரை அதன் விகிதாச்சாரம், அளவு, ஆதாரம், இழப்பு, கருவூலம், மக்கள் தொகை, தண்டை ஆகியவற்றை அறியாத மன்னன் தனது நாட்டை நீண்ட நாட்கள் தக்க வைத்து கொள்ள முடியாது. அதே வேளையில் மறுபுறம் ஒப்பந்தங்களில் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை அறிந்து அறம் மற்றும் பொருளின் அறிவை அறிந்தவன் தனது நாட்டை தக்க வைத்து கொள்வான். புலனடக்கம். கோள்களால் பாதிக்கப்படும் நட்சத்திரங்களைப் போல, ஜாதகத்தில் வரும் கிரகதோஷம் போல இவ்வுலகம் புலன்களால் பாதிக்கப்படுகிறது. கட்டுப்படாத அவை தங்களுக்குரிய பொருட்களின் மீது செலுத்தப்படும்போது இவ்வுலகம் பாதிப்படைகிறது. வளர்பிறை நாட்களில் இருக்கும் நிலாவைப் போல இயற்கையான நிலையில் உள்ள தங்கள் ஐம்புலன்களால் வீழ்த்தப்படும் மனிதனின் துயரங்கள் அதிகரிக்கவே செய்யும். அவை எப்போதும் அவனை பல்வேறு செயல்பாடுகளை நோக்கி இட்டுச் செல்லும். தனது சுயத்தை, தன்னை கட்டுப்படுத்தாத ஒருவன் தனது ஆலோசகர்களை கட்டுப்படுத்த விரும்புபவனோ, தனது ஆலோசகர்களை கட்டுப்படுத்தாது தனது பகைவர்களை வீழ்த்துபவனோ கடைசியில் வலிமையை இழந்து போக நேரும். எனவே முதலில் தன்னையே எதிரி என்று நினைத்து தன்னையே கட்டுப்படுத்தி கொள்பவன் கடைசியில் தனது ஆலோசகர்களையோ எதிரிகளையோ வெல்வதில் தோல்வியுற மாட்டான். தனது புலன்களை வெல்பவனுக்கோ, தனது ஆன்மாவை கட்டுப்படுத்துபவனுக்கோ, குற்றமிழைப்பவர்கள் அனைவரையும் தண்டிக்கும் திறன் பெற்றவனுக்கோ, நீதியுடன் செயல்படுபவனுக்கோ, பொறுமையால் அருளப்பட்டவனுக்கோ பெரும் செழுமை காத்திருக்கிறது. ஒருவனின் உடல் அந்த ஒருவனின் தேராகும். அதற்குள் இருக்கும் ஆன்மாவே அதன் ஓட்டுநராகும். புலன்கள் அதன் குதிரைகளாகும். அந்த நன்கு பழக்கப்பட்ட அந்த அற்புதமான குதிரைகளால் இழுக்கப்படும் ஞானி தனது வாழ்க்கை பயணத்தை இனிமையாக நடத்தி நிம்மதியாக கண் விழிக்கிறான். அடக்கப்படாத, கட்டுப்படுத்த இயலாத குதிரைகள் நிபுணத்துவம் இல்லாத ஓட்டுநரால் செலுத்தப்பட்டு பயணத்தின் வழியில் அழிவடைய நேர்கிறது. எனவே அடக்கப்படாத ஒருவனின் புலன்கள் அழிவுக்கே வழிகோலுகின்றன. அனுபவமற்ற மனிதன் ஒருவன் இந்த அடக்கப்படாத புலன்களால் வழிநடத்தப்பட்டு நன்மையிலிருந்து தீமையையும் தீமையிலிருந்து நன்மையையும் பெற்று மகிழ்ச்சியை துயரமென குழப்பிக் கொள்கிறான். அறம், பொருள் ஆகியவற்றை கைவிட்டவன் புலன்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி செழிப்பு, வாழ்வு, செல்வம், மனைவி ஆகியவற்றை தாமதமில்லாமல் இழக்கிறான். புலன்களுக்கு அல்லாமல் செல்வங்களுக்கு மட்டுமே தலைவனாக இருப்பவன் புலன்களை கட்டுப்படுத்தாதவன் அதன் விளைவாக தனது செல்வங்களை நிச்சயமாக இழக்கிறான். ஒருவன் தன்னை தன்னால் அறிய வேண்டும், சுயத்தை சுயத்தால் அறிய வேண்டும். தானே தனக்கு நண்பனாகவும் தானே தனக்கு எதிரியாகவும் இருப்பதால் ஒருவன் தனது மனம், அறிவு மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தி தன்னால் தன்னை அறிய வேண்டும். தானே தனக்கு நண்பனும் தானே தனக்கு எதிரியும் ஆனதால் தன்னால் தன்னை வென்ற மனிதன் தன்னை தன் நண்பனாக கொள்கிறான். ஆசையும் கோபமும். பெரிய மீன் ஒன்று வலையின் மெல்லிய கயிறுகளை அறுப்பது போல ஆசையும் கோபமும் ஞானத்தை அறுக்கும். அறத்தையும் பொருளையும் இவ்வுலகில் மதித்து வெற்றியின் வழிவகைகளை அடைய முயல்பவன் தான் வேண்டுவது அனைத்தையும் அடைந்து மகிழ்ச்சியை வெல்கிறான். மனம் சார்ந்த தனது 5 எதிரிகளை கட்டுப்படுத்தாத ஒருவன் பிற புற எதிரிகளை வீழ்த்த விரும்பினால் உண்மையில் அவற்றால் அந்த 5 எதிரிகளால் வீழ்த்தப்படுகிறான். தங்கள் புலன்களை கட்டுப்படுத்தாத தீய மனம் கொண்ட மன்னர்கள் நாடாசையின் காரணமாக தங்கள் செயல்களாலேயே அழிவடைகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தீயோருடன் நட்பு. ஈர விறகு காய்ந்த விறகோடு எரிவது போல பாவிகளோடு நிலைத்த தொடர்புடைய பாவமற்ற மனிதனும் தண்டிக்கப்படுகிறான்.
எனவே பாவிகளோடு ஏற்படக்கூடிய நட்பை தவிர்க்க வேண்டும். அறியாமையில் இருப்பவன் பேராசை கொண்ட தனது 5 எதிரிகளை கட்டுப்படுத்த தவறி 5 தனித்துவமான பொருட்களை கொண்டு பேரழிவில் மூழ்குகிறான். கபடமற்ற தன்மை, எளிமை, தூய்மை, மனநிறைவு, இனிமையான பேச்சு, தற்கட்டுப்பாடு, உண்மை, உறுதி ஆகியன எப்போதும் தீயவர்களின் குணங்கள் ஆகாது. தன்னறிவு, உறுதி, பொறுமை, அறத்தில் அர்ப்பணிப்பு, ஆலோசனைகளை கமுக்கமாக வைத்து கொள்வது, ஈகை ஆகியவை இழிந்த மனிதர்களிடம் இருப்பதில்லை. தவறான நிந்தனைகள், போலி குற்றச்சாட்டுக்கள், தீய உரைகள் மூலம் மூடர்கள் ஞானிகளுக்கு தீங்கிழைக்கிறார்கள். இதன் விளைவாக ஞானிகளால் செய்யப்பட்ட பாவங்களை அந்த மூடர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஞானிகள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு இப்படியே மன்னிக்கப்படுகிறார்கள். தீய குணத்தாலேயே தீயவர்கள் பலம் பெறுகிறார்கள். குற்றவியல் சட்டத்திலும் பலமற்றவர்களையும் பெண்களையும் கவனமாக பார்த்து கொள்வதிலுமே மன்னர்களின் பலம் இருக்கிறது. மன்னிக்கும் தன்மையாலேயே அறம் சார்ந்தவர்களின் பலம் இருக்கிறது. பேச்சு உரை. ஓ மன்னா, பேச்சை கட்டுப்படுத்துவதே மிகவும் கடினமானது என்று சொல்லப்படுகிறது. பொருள் நிறைந்த வார்த்தைகளுடன் கேட்பவர்களுக்கு இனிமையாக நீண்ட உரையை ஆற்றுவது என்பது எளிதானதல்ல. நன்கு பேசப்பட்ட பேச்சு பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். தீமையாக பேசப்பட்ட பேச்சு தீமைகளுக்கு காரணமாக இருக்கும். கணைகளால் துளைக்கப்பட்ட அல்லது கோடாரியால் வெட்டப்பட்ட காடு மீண்டும் வளரலாம். ஆனால் காயப்படுத்தும் வகையில் தீய வார்த்தைகளால் நிந்திக்கப்பட்டு காயமடைந்த இதயம் மீண்டு எழுவதில்லை. கணைகள், குண்டுகள், பராசங்கள் ஆகிய ஆயுதங்களை உடலிலிருந்து எளிதில் எடுத்து விடலாம். ஆனால் இதயத்தின் ஆழத்தில் குத்தப்பட்ட வார்த்தைகளாலான குறுவாளை வெளி உருவி எடுப்பது இயலாதது. வார்த்தை கணைகள் வாயிலிருந்து அடைக்கப்படுகின்றன. அதனால் தாக்குண்ட ஒருவன் அல்லும் பகலும் வருந்துகிறான். பிறரது உயிரையே அது தொட்டு விடுவதால் கற்ற மனிதன் அத்தகு கணைகளை அடைக்கக்கூடாது. தோல்வி விதிக்கப்படும்போது தேவர்களால் தோல்வி விதிக்கப்பட்ட ஒருவன் புலன்களில் மயக்கம் கொள்வதாலேயே கீழான காரியங்கள் செய்வதில் விழுகிறான். அறிவு மங்கிப்போய் அழிவின் விளிம்பில் இருக்கும்போது சரியாக தெரியும் தவறு. ஓ பாரத குலத்தின் காளையே, நீர் அதை தெளிவாக காணவில்லை. பாண்டவர்களிடம் கொண்ட பகைமையின் விளைவால் அறிவை மூடும் அந்த மேகம், புலன் மயக்கம் இப்போது உமது மகன்களை பீடித்திருக்கிறது. அனைத்து நற்குறிகளையும் பெற்று உலகங்களையும் ஆளும் தகுதி பெற்ற யுதிஷ்டிரன் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். ஓ திருதராஷ்டிரரே, உமது மகன்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு உமது வாரிசுகள் அனைவரிலும் முதன்மையான யுதிஷ்டிரன் பூமியை ஆளும்படி செய்வீராக. சக்தி, ஞானம் ஆகியவற்றை தன்னகத்தை கொண்டு அவனது இதயத்தை உறுதியாக தாக்கும் அறம், பொருள் ஆகியவற்றின் உண்மைகளை அறிந்து நீதிமிக்க மனிதர்களில் முதன்மையான யுதிஷ்டிரன், ஓ மன்னர்களின் மன்னா, உம்முடைய புகழை பாதுகாக்கும் பொருட்டே இரக்கம் மற்றும் கருணையால் பெரும் துன்பத்தை அனுபவித்தான். இவ்வாறு விதுரன் கூறினான். திருதராஷ்டிரன் விதுரனிடம் கேட்டான், ஓ பெரும் அறிவுடையவனே, அறத்திற்கும் பொருளுக்கும் ஏற்புடைய இத்தகைய வார்த்தைகளை எனக்கு மீண்டும் சொல்வாயாக. அவற்றை கேட்கும் தாகம் எனக்கு அடங்கவில்லை. நீ சொல்வது அழகாக இருக்கிறது என்றான். விதுரன் திருதராஷ்டிரரிடம் கூறினான், புனித இடங்கள் அனைத்திலும் நீராடுவதும் அனைத்து உயிரினங்களிடத்தும் அன்பு காட்டுவதுமாகிய இரண்டும் சமமே. அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு காட்டுவது முன்னதை விட, புனித இடங்களில் நீராடுவதை விட ஒருவேளை விஞ்சியதாக இருக்கலாம். உமது மகன்கள் அனைவரிடமும், பாண்டவர்களையும் சேர்த்து அனைவரிடமும் அன்பை காட்டுவீராக. அதனால் இவ்வுலகில் பெரும் புகழை வெல்வீர். இதன் பிறகு, இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு நீர் சொர்க்கத்தை அடைவீர்.
ஒரு மனிதனின் நற்செயல்கள் எவ்வளவு காலம் இவ்வுலகில் பேசப்படுமோ அவ்வளவு காலம் அவன் சொர்க்கத்தில் மகிமைப்படுத்தப்படுகிறான். அடுத்து மனித படைப்பு பற்றி மகாபாரதம் கூறுவதை அறிந்து கொள்வோம். இந்த பிரபஞ்சம் ஒடுங்கியிருந்தபோது பிரம்மம் மட்டுமே இருந்தது. பின்பு பிரபஞ்சம் வெளிப்பட ஆரம்பித்ததிலிருந்து அந்த பிரம்மத்திலிருந்து தானாக தோன்றியவர் பிரம்மதேவர். அதனால் அவருக்கு சுயம்பு என்று பெயர். பிரம்மனுக்கு 6 ஆன்மீக மகன்கள் இருந்ததாக கூறுகிறார்கள். அவர்கள் மரிச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிரது ஆகியோர் ஆவர். மரிச்சியின் மகன் காசியப்பர் ஆவார். காசியப்பரிலிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின. பிரஜாபதிகளில் ஒருவர் தக்ஷன். தக்ஷனுக்கு நற்பேறு பெற்ற 13 மகள்கள் இருந்தனர். காசியப்பரே இந்த தக்ஷனின் 13 மகள்களுக்கும் கணவராவார். அந்த தக்ஷனின் மகள்களின் பெயர்கள் அதிதி, திதி, தனு, கலா, தனயு, சின்ஹிகா, குரோதா, பிராதா, விஸ்வா, வினதை, கபிலா, முனி மற்றும் கத்ரு ஆவர். திதிக்கு ஹிரண்யகசிபு என்று அழைக்கப்பட்ட ஒரு மகன் இருந்தான். அந்த சிறப்புமிக்க ஹிரண்யகசிபுக்கு உலகம் போற்றும் 5 மகன்கள் இருந்தார்கள். எல்லோருக்கும் மூத்தவனின் பெயர் பிரகலாதன், அடுத்தவன் சாகரதன், 3ஆமவன் அனுராதா, அவனுக்கு அடுத்தவன் சிபியும் வஷ்கலாவும் ஆவார். பிரகலாதனுக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர்கள் விரோச்சனா, கும்பா மற்றும் நிகும்பா. விரோச்சனாவுக்கு பெரும் சக்தி கொண்ட வாலி என்ற மகன் இருந்தான். அந்த வாலியின் மைந்தன் வானா என்பவன் பெரும் அசுரன் என்று அறியப்பட்டான். பெரும் நற்பேறு அருளப்பட்டு அவன் ருத்ரனை வழிபட்டு வந்தான். அதனால் அவன் மகாகாலன் என்ற பெயராலும் அறியப்பட்டான். விதுரன் திருதராஷ்டிரரிடம் தொடர்ந்து கூறினான், நிலத்தின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக பொய்மை பேசுவது உமக்கு தகாது. உமது மகனின் மீது கொண்ட பாசத்தால் பொய் சொன்னால் உமது பிள்ளைகள், அமைச்சர்கள் ஆகிய அனைவருக்கும் அழிவு விரைந்து வரும். மாடு மேய்ப்பவர்களைப் போல கையில் தடிகளை கொண்டு தேவர்கள் பாதுகாப்பதில்லை. ஆனால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவோருக்கு தேவர்கள் நல்ல புத்தியை அளிக்கிறார்கள். ஒருவன் நீதி மற்றும் அறநெறிகள் ஆகியவற்றில் கொண்டுள்ள கவனத்தின் விகிதத்தின்படியே ஒருவன் தனது நோக்கங்களில் வெற்றியடைகிறான் என்பதில் ஐயமில்லை. பொய்யில் வாழும் ஏமாற்றுகிற மனிதனை வேதங்கள் பாவத்திலிருந்து மீட்பதே இல்லை. மறுபுறம் புதிதாக சிறகு படைத்த பறவைகள் தங்கள் கூடுகளை கைவிடுவதைப் போல அவன் மரணப்படுக்கையில் கிடக்கும்போது வேதங்கள் அவனை கைவிடுகின்றன. குடிப்பழக்கம், சண்டை, அதிக எண்ணிக்கையிலான மனிதர்களிடம் பகை, திருமணம் தொடர்பான அனைத்து மோதல்கள், கணவன் மனைவிக்கு இடையேயான உறவின் முறிவு, உட்பகை, மன்னனுக்கு துரோகம் ஆகியவை அனைத்தும் பாவிகளின் செயலாகும். இவை தவிர்க்கப்பட வேண்டும். கைரேகை பார்க்கும் ஒருவன், வணிகராக மாறிய திருடன், யோகி வேடம் பூண்ட வேடன், மருத்துவன், எதிரி, நண்பன், இழிந்த தன்மை கொண்டவன் ஆகிய 7 பேரும் சாட்சியளிக்க தகுதியற்றவர்கள் ஆவர். செருக்கின் காரணமாக செய்யப்படும் அக்னிஹோத்திரம், பேசா நோன்பு, கல்வி, வேள்வி ஆகியவை 4ஐயும் 4இன் நோக்கத்தையும் அறியாமல், தேவையில்லாமல் அல்லது அளவுக்கு அதிகமாக செய்தால் அவை தீங்கையே தரும். அந்தணர்களை கொன்ற பாவத்தை அடைபவர்கள் யார்? வீட்டை கொளுத்துபவர்கள், நஞ்சை கையாள்பவர்கள், விபச்சார தரகன், சோமச்சாறு விற்பனையாளன், அம்புகளை செய்பவன், கணியன், நண்பர்களுக்கு தீங்கிழைப்பவன், பிறர் மனை நெயப்பவன், கருக்கலைப்பு செய்பவன், தனது ஆசானின் படுக்கையை மீறுபவன், மதுவுக்கு அடிமையான பிராமணன், கூறிய சொல் கொண்டவன், பழைய புண்ணை கிளறுபவன், இறை மறுப்பாளன், வேதங்களை தூற்றுபவன், கையூட்டு பெறுபவன், பரிந்துரைக்கப்பட்ட வயதை தாண்டி
புனித நூலை தரித்து கொள்பவன், கமுக்கமாக கால்நடைகளை கொல்பவன், பாதுகாப்பு வேண்டுபவனை கொல்பவன் ஆகிய தார்மீக அடிப்படையில் இழிகுணம் கொண்ட இந்த அனைவரும் அந்தணர்களை கொன்றவர்களாகவே கருதப்படுவார்கள். சோதனை. தங்கம் நெருப்பால் சோதிக்கப்படுகிறது. நல்ல பிறப்பு பிறந்தவன் தனது ஒழுக்கத்தாலும் நேர்மையானவன் தனது நடத்தையாலும் சோதிக்கப்படுகிறான். துணிச்சல் உள்ளவன் அச்சம் நிறைந்த காலத்திலும், தன்னடக்கம் உள்ளவன் வறுமையான காலத்திலும், நண்பர்களும் எதிரிகளும் துயரம் நிறைந்த ஆபத்தான காலங்களிலும் சோதிக்கப்படுகிறார்கள். முதுமை அழகை அளிக்கும். லட்சியத்தில் நம்பிக்கை பொறுமையையும், மரணம் வாழ்வையும், பொறாமை நீதியையும், கோபம் செழிப்பையும், தாழ்ந்தவருடன் சேர்க்கை நன்னடத்தையையும், காமம் பணிவையும், செருக்கு அனைத்தையும் அழைத்துவிடும். இந்த 8 குணங்கள் ஒருவனுக்கு மெளிர்வை தருகின்றன. நற்செயல்களில் செழிப்பு பிறக்கிறது. செயல்பாட்டின் விளைவாக அது வளர்கிறது. திறனின் விளைவாக அது ஆழமாக வேர்விடுகிறது. தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதால், சுய கட்டுப்பாட்டுடன் இருப்பதால் அது உறுதி பெறுகிறது. அறிவு, நல்ல குலத்தில் பிறப்பு, தற்கட்டுப்பாடு, சாஸ்திரங்களின் அறிவு, ஆற்றல், மிதமான பேச்சு, சக்திக்கு தக்கபடி தானம், நன்றி அறிதல் ஆகிய 8 குணங்களும் அதை கடைபிடிப்பவனை மிளிர செய்கின்றன. இந்த குணங்கள் அனைத்தையும் ஒன்றுபட செய்யக்கூடிய அறக்குடை ஒன்று மட்டுமே உள்ளது. உண்மையில் ஒரு மன்னன் ஒரு குறிப்பிட்ட மனிதனை மதிக்கும்போது அந்த அரச உதவி இந்த பண்புகள் அனைத்தையும் மிளிர செய்யும். மனிதர்களின் உலகில் அந்த 8ம் சொர்க்கத்தை குறிப்பதாகும். கீழ் குறிப்பிட்ட 8இல் 4 நன்மையுடன் பிரிக்க முடியாதபடி தொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற 4ம் எப்போதும் நல்லவர்களால் பின்பற்றப்படுகிறது. நன்மையுடன் பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டுள்ள முதல் 4 வேள்வி, கொடை, கல்வி மற்றும் தவம் ஆகியன ஆகும். அதே வேளையில் தன்னடக்கம், உண்மை, எளிமை, எவருக்கும் ஊறு இழையாமை ஆகிய மற்ற 4ம் எப்போதும் நல்லவர்களால் பின்பற்றப்படுகின்றன. நீதியின் 8 வெவ்வேறு பாதைகள் வேள்வி, கல்வி, ஈகை, தவம், உண்மை, மன்னிக்கும் மனநிலை, இரக்கம், மனநிறைவு ஆகியன நீதியில் உள்ளடங்கிய 8 வெவ்வேறு பாதைகளாகும். இவற்றில் முதல் 4 பெருமைக்காக பயிலப்படலாம். ஆனால் கடைசி 4ம் உண்மையில் உன்னதமானவர்களிடம் மட்டுமே இருக்கும். சபை. பெரியோர் இல்லாத சபை ஏதும் இல்லை. பெரியோர் இல்லாதது சபையாகாது. அறநெறி எது என்பதை தீர்மானிக்காதவர்கள் பெரியோர் அல்ல. தர்மத்தை சொல்லாதவர் பெரியோர் அல்ல. உண்மையிலிருந்து பிரிந்து இருப்பது அறநெறி அல்ல. சத்தியம் இல்லாதது தர்மம் அல்ல. வஞ்சனை நிறைந்தது உண்மை அல்ல. கபடம் கொண்டது சத்தியம் அல்ல. உண்மை, அழகு, சாஸ்திரம் அறிதல், அறிவு, உயர் பிறப்பு, ஒழுக்கம், வலிமை, செல்வம், துணிச்சல், பல்வேறு பேச்சு திறன்கள் ஆகிய 10ம் சொர்க்கத்திற்கான காரணங்களாகும். பாவம். பாவத்தை இழைக்கும் ஒரு பாவி அனைத்து தீய விளைவுகளாலும் தாக்கப்படுகிறான். அறம்பயிலும் அறவோன் பெரும் மகிழ்ச்சியை அறுவடை செய்கிறான். எனவே ஒரு மனிதன் கடும் தீர்மானத்துடன் பாவத்தில் இருந்து விலக வேண்டும். மீண்டும் மீண்டும் இழைக்கப்படும் பாவம் அறிவை அளிக்கிறது. அறிவை இழந்த மனிதன் மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்கிறான். அறம். மீண்டும் மீண்டும் பயிலப்படும் அறம் அறிவை மேம்படுத்துகிறது. அறிவு வளர்ந்த மனிதன் மீண்டும் மீண்டும் அறம் பயில்கிறான். அறத்தை பயிலும் அறவோன் அருள் நிறைந்த உலகங்களுக்கு செல்கிறான். எனவே ஒரு மனிதன் அறம் பயில உறுதியுடன் தீர்மானம் எடுக்க வேண்டும். பொறாமை உள்ளவன், பிறரை ஆழமாக காயப்படுத்துபவன், கொடூரன், தொடர்ச்சியாக சண்டையிடுபவன், வஞ்சகன் ஆகியோர் இந்த பாவங்களை பயில்வதால் விரைவில் பெரும் துன்பத்தை சந்திக்கிறார்கள். பொறாமை இல்லாதவனும் அறிவுடையவனும் எப்போதும் நன்மையை செய்வதால் பெரும் துன்பத்தை அவன் சந்திப்பதே இல்லை. மறுபுறம்
அவன் எங்கும் உளர்கிறான். ஞானியிடமிருந்து ஞானத்தை பெறுபவனே உண்மையில் கற்றவனும் ஞானியும் ஆவான். அறம் பொருள் ஆகிய இரண்டையும் கவனித்து மகிழ்ச்சியை அடைவதில் வென்றவனே ஞானியாவான். இரவை மகிழ்ச்சியாக கடத்த உம்மை தகுந்தவராக்கும் காரியத்தை பகலில் செய்யும். மழைக்காலங்களை மகிழ்ச்சியாக கடத்த உம்மை தகுந்தவராக்கும் காரியங்களை வருடத்தின் 8 மாதங்களில் செய்வீராக. முதிர்ந்த வயதில் மகிழ்ச்சிக்கு எது உத்தரவாதம் அளிக்குமோ அதை இளமையில் செய்யும். மறுமையில் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக வாழத்தக்கவனாக்கும் எதையும் முழு வாழ்க்கையிலும் செய்யும். எளிதாக செரிக்கும் உணவையும் இளமை கடந்த மனைவியையும் வெற்றி பெற்ற வீரனையும் முயற்சிகளில் வெற்றி மகுடம் பெற்ற துறவியையும் ஞானிகள் புகழ்கிறார்கள். அநீதியாக அடைந்த செல்வத்தால் ஏற்பட்ட இடைவெளி அடைபடாமலே நீடிக்கிறது. அதே வேளையில் புதியவற்றால் வேறு இடங்களில் அடைபடாத இடைவெளிகள் தோன்றுகின்றன. தங்கள் ஆன்மாக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்போரை ஆசான் கட்டுப்படுத்துகிறார். தீயோரை மன்னன் கட்டுப்படுத்துகிறான். அதே வேளையில் கமுக்கமாக பாவம் இழைப்போரை யமன் கட்டுப்படுத்துகிறான். ஆராய்ந்து உறுதிப்படுத்த முடியாதவை முனிவர்கள், நதிகள், நதிக்கரைகள், உயரான்ம மனிதர்கள் ஆகியவற்றின் பெருமைகளையும் பெண்களின் தீய குணங்களுக்கான காரணங்களையும் உறுதியாக சொல்ல முடியாது, அல்லது அவற்றின் மூலத்தை அறிய முடியாது. உலகை எப்போதும் ஆள்பவர்கள் யார்? ஓ மன்னா, அந்தணர்களின் வழிபாட்டில் அர்ப்பணிப்புடன் இருப்பவனும் தானம் அளிப்பவனும் தன் உறவினர்களிடம் நீதியுடன் நடந்து கொள்பவனும் மேன்மையுடன் நடந்து கொள்ளும் சத்திரியனும் எப்போதும் உலகை ஆள்வான். துணிச்சல் உள்ளவனும் கல்வி உள்ளவனும் பிறரை பாதுகாப்பது எப்படி என்பதை அறிந்தவனும் ஆகிய மூவரும் உலகத்திலிருந்து தங்க மலர்களை சேகரிக்க எப்போதும் இயன்றவர்கள் ஆவார்கள். அறிவால் சாதிக்கப்பட்ட செயல்களே முதன்மையானவை. கரங்களால் சாதிக்கப்பட்டவை 2ஆம் தரம். தொடைகளாலும் தலையில் பாரம் சுமந்து செய்யப்பட்ட செயல்களாலும் சாதிக்கப்பட்டவை மிக இழிந்தவை. துரியோதனன், சகுனி, மூடனான துச்சாதனன், கர்ணன் ஆகியோரிடம் உமது நாட்டின் பராமரிப்பை கொடுத்துவிட்டு செழிப்பை நீர் எவ்வாறு நம்பலாம்? அனைத்து அறங்களையும் கொண்ட பாண்டவர்கள் தங்கள் தந்தை போல உம்மை நம்பியிருக்கிறார்கள். ஓ, உமது மகன்களுக்கு அழைத்தது போல அவர்களுக்கும் நாட்டை அழியும் என்றான் விதுரன். பழங்காலத்தில் சாத்தியர்கள் என்ற பெயரில் அறியப்பட்ட தேவர்கள் வாழ்வாதாரத்திற்காக இறந்துண்டு உலாவிக் கொண்டிருந்த உயர்ந்த ஞானமும் கடும் தபமும் கொண்ட பெருமுனிவரிடம் அத்திரையின் மகனிடம் கேள்வி கேட்டனர். ஆத்திரேயருக்கும் சாத்தியர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடல். சாத்தியர்கள் கேட்டார்கள், ஓ பெருமுனிவரே, சாத்தியர்கள் என்று அறியப்படும் தேவர்கள் நாங்கள். உம்மை கண்டு நீர் யார் என்பதை அனுமானிக்க இயலாமல் இருக்கிறோம். எனினும் சாஸ்திர அறிவின் விளைவால் ஏற்பட்ட புத்தி கூர்மையும் தற்கட்டுப்பாடும் உடையவர் நீர் என்று எங்களுக்கு தெரிகிறது. எனவே கல்வி அறிவு நிறைந்த பரந்த மனம் கொண்ட வார்த்தைகளை எங்களிடம் பேசுவதே உமக்கு தகும் என்றனர். அவதூறுகளும் நிந்தனைகளும். அதற்கு அந்த பிச்சைக்கார முனிவர் ஆத்திரேயர் சாத்தியர்களிடம் கூறினார், இரவாதவர்களே, அமைதியான நிலை, அனைத்து உணர்வுகளிலும் ஆற்றல், உண்மை அறம் கடைபிடித்தல் ஆகியவற்றின் துணையுடன் ஒருவன் தனது இதயத்தில் இருக்கும் அனைத்து முடிச்சுகளையும் அவிழ்த்து ஏற்புடையவை ஏற்பு இல்லாதவை ஆகிய இரண்டையும் தன்னை போன்று தனக்கு சமமாக கருத வேண்டும். பிறர் செய்யும் நிந்தனைகளையோ பழியையோ ஒருவன் திரும்ப செய்யக்கூடாது. அவற்றை பொறுமையாக தாங்கிக் கொண்டால் தன்னால் உணரப்படும் வலி நிந்திப்பவனையே எரித்துவிடும். மேலும் பழியையோ நிந்தனையையோ தாங்கிக் கொள்பவன் நிந்திப்பவனின் நல்வினை பயன்களையும் புண்ணியத்தையும் தனதாக்கிக் கொள்வதில் வெல்கிறான். எனவே அவதூறு கூறுவதிலோ நிந்திப்பதிலோ ஈடுபடாதீர். பிறரை இழிவுபடுத்தவும் அவமதிக்கவும் செய்யாதீர். நண்பர்களுடன் சண்டையிடாதீர்.
தீயவர்கள் மற்றும் இழிந்தவர்களின் தோழமையிலிருந்து விலகுவீராக. ஆணவ மற்றும் இழிந்த நடத்தை கொள்ளாதீர். கோபம் நிறைந்த கடும் சொற்களை தவிர்ப்பீர். எலும்புகள், இதயம், மனிதர்களின் வாழ்வாதாரங்கள், ஏன் உயிரையே கூட கடும் சொற்கள் எரித்துவிடும். எனவே அறம் சார்ந்து இருப்பவன் கோபம் நிறைந்த கடும் சொற்களை எப்போதுமே விலக்க வேண்டும். முள் எனும் வார்த்தைகளால் பிறரின் உயிரையே துளைக்கும் கோபம் நிறைந்த கடும் பேச்சு உடைய இழிந்தவன் தனது நாவில் நரகத்தையே கொண்டிருக்கிறான். எப்போதுமே மனிதர்களுக்கு துயரத்தை வழங்குபவன் அவன் என்று கருதப்பட வேண்டும். சூரியனைப் போன்றோ நெருப்பை போன்றோ வெப்பமுடையவையும் கூரிய முனை கொண்டவையுமான பிறரின் சொல்லம்புகளால் ஆழமான காயமடைந்து வலியால் எரிந்தாலும் ஒரு ஞானம் கொண்ட மனிதன் அப்படி தன்னை நிந்திப்பவனுடைய நல்வினை பயன்கள் தன்னுடையதாகும் என்பதை நினைவில் கொண்டு அந்த சொல்லம்புகளை பொறுமையாக தாங்கிக் கொள்ள வேண்டும். நல்லவனுக்கு பணிவிடை செய்பவன், தீயவனுக்கு பணிவிடை செய்பவன், தவத்தகுதியுடைய குருவுக்கு பணிவிடை செய்பவன், திருடனுக்கு பணிவிடை செய்பவன் ஆகியோர் சாயத்தில் தோய்ந்த துணியைப் போல விரைவில் யாருக்கு பணிவிடை செய்கிறார்களோ அவர்களின் நிறத்தையே அடைவார்கள். நிந்தையால் காயப்பட்டவன் தானும் திரும்ப நிந்திக்காமல் பிறரையும் நிந்திக்கும்படி சொல்லாமல், அடிவாங்கிய பிறகு திரும்ப அடிக்காமல், பிறரையும் ஏவாமல், தன்னை காயப்படுத்தியவனுக்கு சிறு காயத்தையும் விரும்பாமல் இருக்கும்போது அவனுடைய தோழமையை தேவர்களே கூட விரும்புகிறார்கள். மௌனமும் உண்மையும். பேச்சை விட மௌனமே சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. பேசத்தான் வேண்டுமென்றால் உண்மையை சொல்வதே சிறந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அதை ஏற்புடைய வகையில் இனிமையாக சொல்வதே சிறந்தது. ஏற்புடையவை சொல்லப்பட வேண்டுமென்றால் அறநெறிக்கு இசைவானதை சொல்வதே சிறந்தது. பிச்சைக்கார முனிவர் ஆத்திரேயர் சாத்தியர்களிடம் கூறினார். துணை அல்லது தோழமை அல்லது நட்பு பற்றி பேசினார். ஒரு மனிதன் யாருடன் வாழ்கிறானோ சரியாக அவனைப் போலவே அவன் ஆகிறான். அல்லது அவன் யாரை மதிக்கிறானோ அவனைப் போலவே ஆகிறான். அல்லது தான் யார் போல ஆக வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனைப் போலவே ஆகிறான். ஒரு மனிதன் எந்த பொருட்களை விலக்குகிறானோ அவற்றிலிருந்து விடுபடுகிறான். ஒருவன் அனைத்தையும் விட்டுவிட்டால் அவனை சிறு துயரமும் பாதிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பிறர் வீழ்த்துவதில்லை. அதேபோல பிறரால் வீழ்த்தப்படுவதும் இல்லை. அவன் பிறரை எதிர்க்கவோ அவர்களை காயப்படுத்துவதோ இல்லை. அவன் புகழுக்கும் பழிக்கும் அசைந்து கொடுப்பதில்லை. அவன் துயரப்படுவதும் இல்லை, மகிழ்வதும் இல்லை. அனைவருக்கும் செழிப்பை விரும்புபவனும், பிறருக்கு துயர் ஏற்படுத்த மனதில் நினையாதவனும், பேச்சில் உண்மை உள்ளவனும், நடத்தையில் அடக்கம் கொண்டவனும், தனது அனைத்து ஆசைகளையும் கட்டுக்குள் வைத்திருப்பவனுமான ஒரு மனிதன் தன் வகை இனங்களிலேயே முதன்மையானவனாக கருதப்படுகிறான். உண்மை அல்லாதவற்றை சொல்லி ஆறுதல் கூறாதவனும், உறுதியளித்தபடி கொடுப்பவனும், பிறரின் பலவீனத்தில் ஒரு கண் வைத்திருப்பவனுமான மனிதன் நல்ல தன்மையில் முதன்மையானவனும் அல்லாமல் இழிந்தவனும் அல்லாமல் இருக்கும் நடுத்தர மனிதன் என்று கருதப்படுகிறான். கட்டுப்படுத்த இயலாமை, ஆபத்துகளால் பாதிப்படையக்கூடிய நிலை, கோபத்திற்கு வழி கொடுத்து அதற்கு உள்ளாவது, நன்றை மறப்பது, பிறருக்கு நண்பனாக இயலாமை, தீய இதயம் ஆகியவை ஒரு தீய மனிதனின் குறியீடுகளாகும். பிறரிடமிருந்து வரும் நன்மையில் மனநிறைவு கொள்ளாமல் தன்னையே கூட சந்தேகித்து கொள்பவன், தன்னிடமிருந்து தன் உண்மையான நண்பர்களையே விரட்டி விடுபவன் மனிதர்களில் இழிந்தவன் ஆவான். தனக்கு செழிப்பை விரும்புபவன் நல்லவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். சில நேரங்களில் பாகுபாடற்றவர்களுக்கும் பணிவிடை செய்யலாம். ஆனால் தீயவர்களுக்கு பணிவிடை செய்யவே கூடாது. தீயவன் தன் பலத்தாலும் தொடர் முயற்சியாலும் புத்தி கூர்மையாலும் ஆற்றலாலும் செல்வம் ஈட்டுவான் என்பது உண்மையே. ஆனால் அவனால் நேர்மையான புகழை வெல்லவே முடியாது. அதேபோல எவன் எக்குலத்தில் பிறந்திருந்தாலும் அவனால் உயர் குடும்பங்களின் நடத்தைகளையோ அறங்களையோ அடையவே முடியாது என்றார் ஆத்திரேயர்.
உயர் குடும்பங்கள் அல்லது உயர் குலங்கள். திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னான், அறம் பொருள் ஆகிய இரண்டிலும் இருந்து வழுவாமல் இந்த இரண்டையும் மதிப்போரும் பெரும் கல்வியறிவு உடையோரும் தேவர்களும் கூட உயர்ந்த குடும்பங்களை தாங்கள் விரும்புவதாகவே வெளிப்படுத்துகின்றனர். ஓ விதுரா, உயர்ந்தவை மகா குலங்கள் என எக்குடும்பங்கள் அழைக்கப்படுகின்றன என்பதை நான் உன்னிடம் கேட்கிறேன் என்றான். அதற்கு விதுரன் கூறினான், தவம், தன்னடக்கம், புலனடக்கம், வேத அறிவு, பொறுமை, வேள்விகள், தூய திருமணங்கள், அன்னதானங்கள் ஆகிய 7ம் அந்த உயர் குடும்பங்களில் இருக்கும். அந்த உயர் குடும்பங்களில் அவை முறையாக பயிலப்பட்டு உயர்வாக மதிக்கப்படுகின்றன. எவை சரியான பாதையிலிருந்து வழுவாமல் இருக்கின்றனவோ, எவற்றிலிருந்து உயிர் நீத்த மூதாதையர் தங்கள் வழித்தோன்றல்கள் தவறுகள் இழைப்பதைக் கண்டு வலிக்கு உள்ளாவதில்லையோ, எவை அனைத்து அறங்களையும் உற்சாகமாக பயில்கின்றனவோ, எவற்றில் பிறந்தோர் தங்கள் பிறந்த குலத்தின் தூய புகழை மேம்படுத்த விரும்பி எந்த வகையான பொய்மையையும் தவிர்க்கிறார்களோ, அவையே உயர்ந்த குடும்பங்களாகும். அவையே மகா குலங்களாகும். உயர்ந்த நிலையிலிருந்து வீழ்ந்து இழிவடைந்த குடும்பங்கள், வேள்விகள் செய்யாமை, தூய்மையற்ற திருமணங்கள், வேதங்களை புறக்கணித்தல், அந்தணர்களை அவமதித்தல் ஆகியவற்றை செய்யும் குடும்பங்கள் தங்கள் உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழுந்து இழைந்தவை ஆகின்றன. குடும்பங்களின் உறுப்பினர்கள் அந்தணர்களை பற்றி அவதூறு பேசி அவர்களை அவமதிப்பதாலோ, அந்தணர்களிடம் உள்ளவற்றை மோசடி செய்து பறிப்பதாலோ அந்த குடும்பங்கள் வீழ்ந்து இழைந்தவை ஆகின்றன. குடும்ப உறுப்பினர்கள் செல்வமும் பசுக்களும் கொண்டிருந்தாலும் நன்னடத்தை இல்லாவிட்டால் அவை குடும்பங்களாக கருதத்தக்கவை அல்ல. அதே வேளையில் செல்வம் இல்லாவிட்டாலும் தனித்துவ குணங்களும் நன்னடத்தையும் கொண்ட குடும்பங்களே குடும்பங்கள் என்று கருதப்பட்டு பெரும் புகழை வெல்கின்றன. எனவே நல்ல குணங்களையும் நல்ல நடத்தையும் கவனத்துடன் பேண வேண்டும். செல்வத்தை பொறுத்தவரை அது வரும் அல்லது போகும். செல்வம் இன்று வரும், நாளை போகும். ஆனால் நன்னடத்தையே எப்போதும் பேண வேண்டும். செல்வம் இல்லாதவன் உண்மையில் குறைந்தவன் அல்ல. ஆனால் குணமோ நடத்தையோ இல்லாதவன் உண்மையில் குறைந்தவனே, ஒன்றும் இல்லாதவனே. பசுக்களும் கால்நடைகளும் உழவு உற்பத்தியும் நிறைந்து இருந்தாலும் நல்ல குணங்களும் நடத்தையும் இல்லாமல் இருந்தால் உண்மையில் அக்குடும்பங்கள் மதிப்புக்கும் புகழுக்கும் தகுந்தவை அல்ல. சண்டைகளுக்கு வித்திடுபவனாகவோ, மன்னனுக்கு அமைச்சனாகவோ, பிறர் செல்வத்தை திருடுபவனாகவோ, குடும்ப பகையை தூண்டுபவனாகவோ, ஏமாற்றுக்காரனாகவோ, பொய் நடத்தை கொண்டவனாகவோ, முனிவர்கள், தேவர்கள் மற்றும் விருந்தினர் ஆகியோரை உபசரிப்பதற்கு முன்பு உண்பவனாகவோ நமது குலத்தில் எவரும் இல்லாமல் இருக்கட்டும். அந்தணர்களை கொல்பவனோ, அவர்களிடம் வெறுப்பை ஊக்குவிப்பவனோ, உளவை தடுப்பவனோ, அதற்கு தீங்கு விளைவிப்பவனோ இருக்கும் ஒருவன் நமது குலத்தில் கலவாமல் இருக்கட்டும். இருக்கைக்கு வைக்கோலும் புல்லும், அமர்வதற்கு தரையும், பாதம் மற்றும் முகம் கழுவ நீரும், 4வதாக இனிய சொற்களும் நல்லோர் வீடுகளில் இல்லாமல் இருக்காது. நீதிமிக்க செயல்களை பயில்வதில் அர்ப்பணிப்போடு இருக்கும். அறம் சார்ந்த மனிதர்கள் மரியாதை கொடுத்து விருந்தினர்களை உபசரிக்க விரும்பி பாய், தரை, நீர், இனிய சொல் ஆகியவற்றை எப்போதும் தயாராக வைத்திருப்பார்கள். ஓ மன்னா, சந்தன மரம் மெலிதாக இருந்தாலும் மிக தடிமனான பிற மரங்கள் தாங்க முடியாத பாரத்தை தாங்குவது போல உயர் குடும்பங்களில் உள்ளோர் சாதாரண மனிதர்களால் இயலாத காரியமான பெரும் சுமையை சுமக்க இயன்றவர்களாக எப்போதும் இருக்கிறார்கள். நட்பு. எவனுடைய கோபம் பயத்தை கொடுக்கிறதோ, எவன் மீது கொண்ட பயத்தால் அவனுக்காக ஒருவன் காத்திருக்கிறானோ அவன் நண்பன் அல்ல. ஆனால் எவனிடம் ஒரு தந்தையிடம் கிடைக்கும் ஆறுதலை ஒருவன் பெறுகிறானோ அவனே அவனுக்கு உண்மையான நண்பனாவான். பிற நட்புகள் சாதாரணமான தொடர்புகளை, பிறப்பால் இரத்த தொடர்பு இல்லாமல் இருந்தாலும்
உண்மையான ஆதரவளிப்பவனாகவும் பாதுகாப்பாளனாகவும் இருப்பவனே ஒருவனுக்கு உண்மையான நண்பனாக இருக்க முடியும். நிலையற்ற இதயம் கொண்டவனோ பெரியோருக்காக பணிவிடை செய்யாதவனோ மனநிலையில் உறுதியற்றவனோ நண்பர்களை பெறவே முடியாது. நீர் வற்றிய குளங்களை கைவிடும் அன்னங்களைப் போல நோக்கங்களை அடைய விரும்பும் நிலையற்ற இதயம் கொண்டவனையோ மனத்தை கட்டுக்குள் வைக்காதவனையோ புலன்களுக்கு அடிமையானவனையோ வெற்றி கைவிடுகிறது. மனதளவில் பலமற்றவர்களே திடீரென்று கோபத்தையோ போதுமான காரணமே இல்லாமல் மன நிறைவையோ அடைகிறார்கள். அவர்கள் நிலையற்ற மேகங்களை போன்றவர்களாவார்கள். நண்பர்களால் உபசரிக்கப்பட்டும் அவர்களால் ஆதாயம் அடைந்தும் கூட அவர்களிடம் நன்றி மறந்து இருப்பவர்களின் பிணங்களை இரை தேடி திரியும் பறவைகள் கூட தவிர்க்கின்றன. நீர் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் உமது நண்பர்களை மதிப்பீராக. ஏதாவது ஒரு சேவை கேட்கப்படும் வரை நண்பர்களின் நேர்மையையும் நேர்மையற்ற தன்மையையும் அறிய முடியாது. துயரம். சோகம் அழகை கொள்கிறது. சோகம் பலத்தை கொள்கிறது. சோகம் செயல்புரிதலை கொள்கிறது. சோகம் நோயை கொடுக்கிறது. துயரம் என்பது ஒருவனின் நோக்கத்தை அடைய உதவாமல் அவனது உடலை வற்ற செய்து எதிரிகளை மகிழ்ச்சியடைய செய்கிறது. எனவே துயரத்திற்கு உம்மை கொடுக்காதீர், துயரத்திற்கு ஆட்படாதீர். மனிதர்கள் இறந்து மீண்டும் பிறப்பது அடிக்கடி நிகழ்கிறது. அவர்கள் அடிக்கடி வளர்ந்து உதிர்கிறார்கள். அடிக்கடி அவர்கள் பிறர் உதவியை கேட்கிறார்கள். அவர்களது உதவியும் பிறரால் கேட்கப்படுகிறது. அடிக்கடி அவர்கள் புலம்புகிறார்கள். அவர்களிடமும் பலர் புலம்புகிறார்கள். மகிழ்ச்சி மற்றும் துயரம், நிறை மற்றும் குறை, ஆதாயம் மற்றும் இழப்பு, லாபம் மற்றும் நஷ்டம், வாழ்வு மற்றும் மரணம் ஆகியவை முறையான வரிசையில் அனைவராலும் அனுபவிக்கப்படுகின்றன. எனவே தற்கட்டுப்பாடு கொண்ட ஒருவன் இன்பத்தில் மகிழ்ச்சி அடையவும் துன்பத்தில் துயரடையவும் கூடாது. 6 புலன்களும் மனத்துடன் கூடிய ஐம்பொறிகளும் சேர்த்து எப்போதும் அமைதியற்றே இருக்கின்றன. பானையின் ஓட்டைகளின் வழியாக ஒழுகும் நீரைப் போல அவற்றில் அந்த 6 புலன்களில் முக்கியமான ஒன்றின் வழியாக தான் கொண்ட பலத்துக்கு தக்க வகையில் அறிவு அழிவடைகிறது என்றான் விதுரன்.